ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க மக்களே! இன்றைக்கி நம்ம யூடியூப் சேனல் என்ன வீடியோ பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா, இன்சூரன்ஸ் கம்பெனிலேருந்து உங்களுக்கு ஒரு வேகன்சி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. என்ன வேகன்சின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் மட்டும் 500 வேகன்சி கொடுத்துருக்காங்க. எஸ்சி, பிசி, ஓபிசி வேணும் கொடுத்து ஒரு ஃபார்மாலிட்டிஸ் கொடுத்து 500 வேகன்சி கொடுத்துருக்காங்க. அதுக்கான வேகன்சிஸ் பார்த்தீங்கன்னாக்கா, ஆன்லைன் தான் அப்ளிகேஷன் கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆன்லைன் அப்ளிகேஷன் டைம் பார்த்தீங்கன்னா 17/12/2024 டு 1/1/2025 வரையும் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் 2 எக்ஸாம் அதாவது பிரைமரி எக்ஸாம், மெயின் எக்ஸாம் 2 எக்ஸாம் கொடுத்துருக்காங்க. ஒரு எக்ஸாம் பார்த்தீங்கன்னா 27/1/2025லையும், ரெண்டாவது எக்ஸாம் மெயின் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா 2/3/2025லையும் நடக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. கால் லெட்டர் பார்த்தீங்கன்னாக்கா 7 days பிஃபோரில் உங்களுக்கு எக்ஸாமினேஷன் டென்டிவாக கொடுக்கும்போது உங்களுக்கு கால் லெட்டர் கொடுப்போன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னாக்கா 1/12/2024க்குள்ளே அதாவது மினிமம் ஏஜ் பார்த்தீங்கன்னா 21ஆகவும், மேக்ஸிமம் ஏஜ் 30ஆகவும் கொடுத்து, அதாவது 21லேருந்து 30 வயசுக்குள்ளே அப்ளை பண்ணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸுக்கும், அதாவது 5 வருஷத்துக்கும், ஓபிசியும் பார்த்தீங்கன்னா 3 வருஷத்துக்கும், பிடபிள்யூடி பார்த்தீங்கன்னாக்கா 10 வருஷத்துக்கும், எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருந்தால் 3 வருஷத்துக்கும், விடோ டைவர்ஸ் அந்தமாரி இருந்தாங்கன்னா ஆதரவிட்ட பெண்கள் இருந்தாங்கன்னா அவங்க 5 வருஷத்துக்கும், எக்ஸிஸ்டிங் எம்ப்ளாயர் அதாவது அந்த கம்பெனி எக்ஸிஸ்டிங் எம்ப்ளாயாக இருந்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு 5 வருஷத்துக்கும் கொடுத்துருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸாம் பார்த்தீங்கன்னா என்ன சிலபஸ்ன்னு கொடுத்துருக்காங்க செலெக்ஷன் ப்ராசஸில். அதாவது 30 மார்க் இங்கிலீஷ் லாங்குவேஜையும், 35 மார்க் ரீசனிங் டெஸ்ட்லேயும், 35 மார்க் நியூமெரிக்கல் டெஸ்ட்டில் மொத்தமாக 100 மார்க் கொடுத்துருக்காங்க. 1 மணி நேரம் டைம் கொடுத்துருக்காங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா 2வது எக்ஸாம் கொடுத்துருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் லாங்குவேஜில் 40 மார்க்கும், ரீசனிங் டெஸ்ட்டில் 40 மார்க்கும், நியூமெரிக்கல் 40 மார்க்கும், கம்ப்யூட்டர் 40 மார்க்கும், ஜென்ரல் அவேர்னஸில் 40 மொத்தமாக 200 மார்க் கொடுத்துருக்காங்க. இது 2 மணி நேரம் நடக்குன்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா முக்கியமானதில் லாங்குவேஜ் டெஸ்ட் வைக்கிறாங்க. அதாவது நீங்கள் எந்த லாங்குவேஜில் பேசுகிறீங்கன்றத அவங்க ஒரு ஆன்லைன் டெஸ்ட் வைக்கிறாங்க. அதை வச்சு தான் அவங்க செலெக்ஷன் ப்ராசஸ் கம்ப்ளீட் பண்ணுவாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா முக்கியமானது, பெனால்ட்டி ஃபார் ராங் ஆன்சர் அப்ளிகபிள் போத் பிரைமரிலி அண்ட் மெயின் எக்ஸாமினேஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது அதுக்கு மேலே மைனஸ் பாயிண்ட் கொடுத்து உங்களை டிஃபெக்ட் பண்ணுவாங்க. இப்போ அப்படி இல்லாமல் நீங்கள் ஆன்சர் சொன்னீங்கன்னாக்கா நீங்கள் ரைட்டாக சொன்ன ஆன்சருக்கும் இல்லாமல் இதுக்கு பெனால்ட்டி போட்டு மைனஸ் கம்மி பண்ணுவாங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா எக்ஸாமினேஷன் சென்டர் கொடுத்துருக்காங்க. எக்ஸாமினேஷன் சென்டர்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, நாகர்கோவில், சேலம், தஞ்சாவூர், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, வேலூர் கொடுத்துருக்காங்க. இது ஃபஸ்ட் எக்ஸாம் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. செகண்ட் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா ஒன்லி சென்னை மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கு தகுந்த நம்ம ப்ரிப்பேர் பண்ணி ரெடி பண்ணிடணும் நம்ம. இன்னொரு அப்ளிகேஷன் ஃபீஸ் கொடுத்துருக்காங்க. எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடி, எக்ஸர்வீஸ் மேன் பார்த்தீங்கன்னாக்கி 100 ரூபா சொல்லியிருக்காங்க. கூட இன்க்ளூடிங் ஜிஎஸ்டி தான் சொல்லியிருக்காங்க. அதனால் ப்ராப்ளம் இல்லை. அதே அதர் கேட்டகரியில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னாக்கா 850 ரூபா பே பண்ணணுன்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சேலரி பார்த்தீங்கன்னாக்கா 22,405 ரூபா சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய ப்ரொமோஷன்ஸோ இல்லை எதனா பெனிஃபிட்ஸாக இருக்குது அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு சேலரி இன்க்ரிமெண்ட் டிக்ரிமெண்ட் பண்ணுறாங்க சொல்லி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸில் அப்ளிகேஷனில் கீழே அக்ரிமெண்ட் லெட்டர்லாம் கொடுத்துருக்காங்க. எவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கான இந்த நோட்டிஃபிகேஷன் இன்ஃபர்மேஷன் தான் உங்களுக்கு. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நெக்ஸ்ட் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.